நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. தமிழ்நாட்டு வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு, சண்டை. அண்ணா வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு, சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் ஐயா வைகோவுக்கும் முரண்பாடு, வைகோ வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட ரெண்டு பேருக்கு இடையான முரண்களில், மோதல்களில் உருவான இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவான இயக்கம் இல்லை. வரலாறு இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிச்சு. 2009 எந்த ஒரு தமிழனும் மறக்கக்கூடாத ஆண்டு. மே 18 எந்த ஒரு தமிழனும் கடந்து போக முடியாத நாள். 2009 மே 18 இந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு, அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி எந்த நாளில் ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தானோ, எந்த நாளில் இந்திய வல்லாதிக்கம் ஏளனமாக சிரித்ததோ, எந்த நாளில் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூணி குறுகி போய் நின்றார்களோ, அதே நாளை குறிவைத்து நாங்கள் எந்த இடத்தில் விழுந்ததாக சொன்னார்களோ, அதே மே 18 2010 ஆண்டு நாம் தமிழங்கிற தேசிய உணர்வுக்குள்ள நாங்கள் திரண்டு எழுந்தோம். 15 ஆண்டுகால பயணம். இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் 2010 கட்சுடங்கப்பட்ட மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க, தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, கொள்கை உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த 15 ஆண்டு காலத்தில் எந்த தடம்பரம் இல்லை, எந்த தடுமாற்றம் இல்லை. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, நீர்த்தேர்வு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மொழி தொகுப்புறம், ஸ்டெர்லைட்டு, அணுவுலை, அணுக்கழி மையம், எல்லா மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் களத்தில் இருக்கும். அதே போல தானே புயல், ஒக்கி புயல், நிவரு புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா களத்திலையும் மக்களோடு நின்று மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். காசு கொடுத்தாதான் இன்னைக்கு வாக்கு போட முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. பணம் பிரதான காரணியாக இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வரப்போகிற தேர்தலில் 20-30 கோடி செலவு பண்ண போகிறாங்க. பணம் இருக்கவங்க தான் அரசு பண்ண முடியுங்கிற நிலைமை இருந்தப்ப அதை முற்றுமுழுதாக தகர்த்து, நல்ல தத்துவம் இருந்தாலும் போதும், கோட்பாடு இருந்தாலும் போதும், அரசியல் செய்யலாம், தேர்தலில் போட்டி போடலாங்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் 1.1, நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலை பெற்ற வெற்றி 1.1, இன்னைக்கு 8.2. தோற்ற ஒரு கட்சி வளர்ந்தா சரித்திரமே இல்லை. ஆனால் 1.1 8 விழுக்காடு அளவுக்கு நாம் தமிழர் கட்சி உயர்ந்ததுன்னா, தற்காலிகமான இந்த தோல்விக்காக நிரந்தரமான எங்கள் நம்பகத்தன்மை இழக்கிறோம். களத்தில் நிற்கிறோம், கடைசி வரைக்கும் மக்களோடு நிற்கிறோம். அப்புறம் நிறைவா அண்ணன் முஸ்தபாவுக்கு அந்த காடை குஞ்சு, ஆமை குஞ்சு இந்த காமெடியை பண்ணுவான்னு நினச்சிட்டு வந்தேன். அதே துடிப்பு காமெடி, அந்த காமெடியை தாள் அடிச்சு கொண்டு வந்துருக்காப்புல. பரவாயில்ல. அவர் என்ன இருக்கிறாரு, இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி வைக்கிறாரு. நீங்கள் அணிந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன், வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சி எப்படிங்க மதிப்பிடுவீங்க? உங்கள் கொள்கையை வெளியாட்டி வச்சிருக்கீங்களா காமராசர். அந்த காமராசர் பொற்கால ஆட்சியை கொடுத்த பிறகு தேர்தலில் தோத்து போனார். அதுக்காக காமராசர் தோல்வி வச்சு மதிப்பிட முடியுமா? அதே போல் அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் தோத்து போனார். அண்ணல் அம்பேத்கர், அந்த தோல்வி வச்சு அம்பேத்கரை மதிப்பிடுவீங்களா? நாம் தமிழர் கட்சி இந்த வெற்றி தோல்வியை கடந்து காத்திருக்குது. அதனால இந்த புளிப்பு காமெடி எல்லாம் உங்க மேடையில் பண்ணுங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டாச்சு, இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பு கொடுத்தாரு. சர்க்கார் படத்தை கொடுப்பாரு, மெர்சல் படத்தை கொடுப்பாரு, கத்தி படத்தை கொடுப்பாரு. நிஜத்துல ஒளி வாங்கிட்டுனா கத்தியை காட்டினது போல ஓடுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். 26 வரப்போவதில்லை. 26 பிறகு எங்க நீங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கணும் பார்க்க தானே போறோம். ஒண்ணு வேணாங்க. ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி. விஜய வாய் திறந்து நான் பாஜகவை கண்டிக்கணும் விஜய் சொல்லுங்க. ஜனநாயகன் படத்துக்கு எங்க அண்ணன் சீமான் தான் பேசினாரு. உங்க அண்ணன் விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கல. வாய் திறப்பாரா? பாஜக பேசுவாரா? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தாவேகா நிலைப்பாடு என்ன? எப்போதும் இந்த பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் அடியாள், இந்துத்துவ கைகூலி, இந்த முத்திரை தொடர்ச்சியா குத்தி வர்றாங்க. அதுல 2018 ஆண்டு ஐயா கமலஹாசன் கட்சியுடன் வந்தப்ப இதே அண்ணன் திருமா சொன்னாங்க, கமலஹாசன் பாஜகவின் பி டீம், ஆர்எஸ்எஸ் அடியாளினார். ஆர்எஸ்எஸ் பிள்ளை நீங்க சொல்றாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை இன்னைக்கு அறிவாளர் தவந்துகிட்டு இருக்கு. அதை பராமரிக்கிறது அண்ணன் திருமாவளவன்.
நீங்க பாஜகவோடு கூட்டணி வைக்காத கட்சியா? 2001 தேசிய ஜனநாயக கூட்டணியில இதே விசிக்கு அங்கம் வைத்தது. காரைக்குடியிலிருந்து கெச்சராஜா வெற்றி பெற்றாரு. கடலூர் மங்களூர் தொகுதியிலிருந்து திருமா வெற்றி பெற்றாரு. கெச்சராஜா பெற்ற வெற்றியில திருமாவோட வாக்கு இருக்குது, அதாவது விசிகான் வாக்கு இருக்குது. அதே போல பாஜக பெற்ற வெற்றியில விசிகான் வாக்கு இருக்குது. அதே போல 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்தப்ப அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் வெளியேறினார், மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். ஆனா அந்த கூட்டணி விட்டு வெளியேறாம அந்த கூட்டணியை தொடர்ந்தவர் அண்ணன் திருமா. பாஜகங்கிறாங்கல்ல, இவங்க கூட்டணியில உத்தவ் தாக்கரே இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கு, சாவர்கர் என் கடவுள் என்று முழுங்கிறார். இந்துத்துவ ரத்தத்திலே ஊறி கிடக்குன்னு சொன்ன உத்தவ் தாக்கரே சங்கி இல்லையா? நாங்கள் இந்துக்களே இல்லை என்று சொல்ற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சங்கியா? இது என்ன தர்க்க நியாயம்? நீங்க பெரியார்னு சொல்றீங்கல்ல, பெரியாரை யாராலையும் சுவீகரிக்க முடியாதுன்னு. பெரியாரை வலதுசாரிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக படிக்கல. அவன் படிச்சான்னா முதல்ல எடுத்துக்குவான் நம்மளுன்ட்டு. ஏன்னா இஸ்லாமிய சொந்தங்களை நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ என்று சொன்னவர் இதே பெரியார். இவர அந்த செய்தியான சானவாஸ் தெரியுமா? இன்னைக்கு பாஜக சொல்றது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே சந்தங்குது. அதே போல இந்த நாட்டில் ஒரே கட்சி இருக்கணும், ஒரே இனம் இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும். இதை சொன்னவர் பெரியார். இவர இந்த பெரியார் இவரை நாங்க விமர்சிச்சோம்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? சங்கிம்பாங்க. 2002 பிசிகாவோட அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய தாய்மண் இதழில் 9 மாதங்கள் வந்துச்சு. பெரியார் மறுபரிசீலனைங்கிற தலைப்பில் கட்டுரை பெரியாரை விமர்சிச்சு அந்த கட்டுரை 9 மாசம் கழிச்சு முடிக்கப்படுது. முடிக்கிறவ எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த கட்டுரை முடிக்கப்படலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்க முடிக்கப்படுது. பெரியாரை முழுவதுமாக, அம்பேத்கரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார் பெரியாரை கடுமையாக விமர்சிச்சார்னா காரணம் என்ன? பெரியாரோட சறுக்கல், முரண்பாடு, குளறுபடி. அதனால பெரியாரை விமர்சிச்சா சங்கின்னு சொல்லாதீங்க. பெரியாரை படிச்சான்னா சங்கியை கொண்டாடுவான். அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்? தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம். தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்றது பாஜகவை ஆதரிக்கக்கூடியதா? பாஜக எதிர்ப்பா? முருகன் இந்து அல்ல, சிவன் இந்து அல்ல. எந்த கட்சி சொல்லுது? நாம் தமிழக கட்சி சொல்லுது. அவன் ராமன் என்று பேசிய போது நாங்க ராவணன் பேசுறோம். ஆனா திமுகவை சேர்ந்த ரவி என்ன சொல்றாரு? திராவிட மாடலின் முன்னோடி ராமர், திராவிட மாடலின் முன்னோடி ராமர். அம்பேத்கருக்கு, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு முன்னோடி ராமர். எனக்கு வாய்ப்பு கிடைத்தா நான் அயோத்திக்கு போவேங்கிறார். யாரு? ரகுபதி. அது கொடுத்து இவங்க நிலைப்பாடு என்ன? ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத் இதே மதுரைக்கு வந்தப்ப அன்னைக்கு அவர் போறாருன்னா சாலையை சரியா இருக்க முடியும் பார்த்துக்குங்க, தெருவிளக்கு சரியா இருக்க முடியும் பார்த்துங்க அப்படின்னு சுற்று வைக்கப்பட்டது இதே திமுக அரசு. ஆர்எஸோட சேவை பிரிவு சேவா பாரதி. அந்த சேவா பாரதியை தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி கொரோனாவுக்கு தன்னார்வலர் கூட்டத்தில் பங்கேற்க வச்சது இதே திமுக. அது கொடுத்து இவங்க பார்வை என்ன? திருப்பரங்குன்ற விஷயத்தை நாம் தமிழக செயல்பாடு என்ன? அண்ணன் சீமானு கேட்குறாங்க. எத்தனையோ மக்கள் வீடுகளில் என்ன விளக்கு ஏறல, நீங்க அங்க விளக்கேற்றி என்ன பண்ண போறீங்க கேட்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தேவையான இதை எடுத்துக்கிட்டு அந்த கருத்தை திருச்சி பரப்புறீங்க. திருப்பரங்குன்றத்தை முதல்ல பிரச்சனை ஆக்குறது யாரு? 2024 டிசம்பர் 24 அன்னைக்கு அபுதாஹிர்னு ஒருத்தர் போறாரு, வழிபாடு செய்ய தர்காவுக்கு போறாரு. போறப்ப ஆடு கோழி பலிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தடை போட்டது இதே திமுக அரசின் காவல்துறை. அன்னைக்கு தடை போடல, அந்த மத பதற்றம், அந்த சிக்கல் உருவாயிருக்காது. அப்ப பாஜகவுக்கு பாதியை போட்டு கொடுத்தது இந்த திமுக தான். அந்த திமுக ஆதரத்துக்கு மேல் பாதியில இன்னைக்கு வரைக்கும் மேல் பாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில் மக்கள் கோயிலுக்கு போக முடியல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. வேங்கவேல் மக்களுக்கு நீதி கிடைக்கல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்றல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. உடுமலப்பட்ட சங்க மேல்முறையீட்டு வழக்குல, கொலை வழக்கோட மேல்முறையீட்டுல முழுக்க வாதங்களை பலவீனமாக வைத்து அந்த வழக்கு அடுத்த வருஷம் தள்ளி போயிருக்கு. காரணம் யாரு? இதே திமுக. நீங்க திமுக ஆதரிச்சுக்கிட்டு எங்களை செஞ்சுக்கிறீங்க. என்ன நியாயம்? அப்புறம் நிறைவா மதிமுக வந்துடுறேன். அண்ணனு சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இங்க பாஜக ஆதரிச்சிங்க, வரலாறு மறந்துட்டாரு. 98 அதிமுக பாஜக கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணியில் ஐயா வைகோ இருந்தாங்க. 99 திமுக பாஜக கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணியில் ஐயா வைகோ இருந்தாங்க. 2001 ஐயா வைகோ தனிச்சு போட்டி போடுறாங்க. தனிச்சு போட்டி போடுறப்ப பாஜக போட்டிக்கிற தொகுதியில் மட்டும் பாஜக ஆதரவு. அப்புறம் 2014 மோடி வந்தா எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டு இந்த மோடி ஆதரிச்சு பரப்புரை பண்ணார். 2018 ராஜ்யசபா எம்பி ஆன பிறகு ஐயா வைகோ டெல்லிக்கு போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வழங்கினார்.
இந்துத்துவ சூத்திரதாரி பாபர் மஸ்தி இடிச்சு அத்வானி காலில் வைக்க விடலாமா? அதெல்லாம் சங்கீதமா இல்லையா? அப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா சங் பரிவார் அமைப்புல ஒன்னா மதிமுக சேர்த்துருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில் ஐயா வைக்க சொல்றாங்க, திமுகவை அழிக்க வேண்டும் நினைச்சவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஐயா கண்ணாடிங்க, அது கண்ணாடி. அதனால பேசுவதற்கு தார்மீகம் வேணும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் பெரியாரை தொடக்க நிலையை ஏற்றுக்கொண்டோம், உண்மைதான். தலைவர் பிரபாகரனுக்கு இணையாக பெரியாரை வச்சிருந்தோம். நாங்கள் பகுப்பாய்வு பண்ணுறோம், மீளாய்வு பண்ணுறோம். தவறு பிழைந்த இது வெளிப்படையாக அறிவித்துக்கிட்டு நாங்கள் வெளியேற்றுறோம், வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் நீங்கள் 2002 விமர்சிச்சிங்களே பெரியாரை, அந்த நிலைப்பாட்டை எப்போ மாறுறீங்க அதை சொல்லுங்க. பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார்கிட்ட உளச்சான்று இருக்கு, யார்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னு. அந்த உண்மை இருப்பதால தான் நாம் தமிழர் கட்சியை எந்த தோல்வியும் பாதிக்காம வளர்ந்து உயர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து உயர்ந்த நாங்கள் 2026 சாதிப்போம். இந்த அவதூறு அழுக்கார்களை முறியடிப்போம். தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க.